என்னோட வெயிட்டே ரொம்பவே அதிகமாயிடுச்சுங்க. என்னோட வெயிட்ட குறைக்கிறதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஏதேதோ பண்றேன். இருந்தாலும் வந்து என்னோட வெயிட் வந்து குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல 2டே 2 நாள்ல உங்களோட தொப்பைய எப்படி ஈஸியா குறைக்கலாம் அப்படின்றதுக்கான எக்ஸர்சைஸ பத்தி இந்த வீடியோல நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வெயிட் அதிகமா இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிச்சிருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வெயிட்ட குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பாடி போஸ்சர் எல்லாமே வந்து தொப்பை அதிகமா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி எல்லாருமே வித்தியாசமா பார்ப்பாங்க, கேலி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாரி ரொம்ப ஒரு டிப்ரஷனான ஒரு மனநிலைக்கு இது கொண்டு போயிடும். அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம வெயிட்ட குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோங்க. திடீர்னு 1 நாளோ, 2 நாளோ திடீர்னு மார்னிங் டைமோ, ஈவினிங் டைமோ எழுந்து எக்ஸர்சைஸ்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி செய்வீங்க. ஆனா வந்து எந்த மாரியான எக்ஸர்சைஸ் செய்யறது அப்படின்றது கூட நமக்கு சரியா தெரியாது. ப்ளஸ்ஸு நம்மளோட டயட்ட எப்படி ஃபாலோ பண்ணி எடுக்கணும் அப்படின்றது எதுவுமே வந்து நமக்கு தெரியாது. உங்களுக்கு பர்சனலான ஒரு கைடட் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஆனா எத ஃபர்ஸ்ட்டு பண்ணணும், எத எப்போ பண்ணணும், அந்த மாரி எதுவுமே நமக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா இப்ப யூடியூப்ஸ் இருக்கு. நெறைய பேர் நெறைய விஷயத்த சொல்லி தராங்க. ஆனா வந்து ஒருத்தரோட ஹியூமன் பாடியும் வந்து ஒரு ஒரு டைப்பா இருக்கும். எந்தெந்த ஃபுட்டு செட் ஆகும். இப்ப எனக்கு ஒரு ஃபுட்டு செட் ஆகுது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இப்ப அதுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி, உங்களோட வெயிட்ட வந்து குறைக்கிறதுக்கு என்னோட உதவி தேவை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பர்சனல் ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்றேன். இதுல 21 நாள்ல கிட்டத்தட்ட 5 கிலோ வரைக்கும் உங்களோட வெயிட்ட வந்து குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கிறீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர நான் குடுக்குறேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஒரு டயட் பிளான் தேவ. எக்ஸர்சைஸ்லாம் நானே கூட பண்ணிப்பேன். ப்ராப்பரான ஒரு டயட் பிளான் எனக்கு சரியா எடுக்க தெரியல அப்படின்னாலுமே வந்து, கீழ இருக்கிற நம்பர நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இப்ப வெயிட்ட வந்து நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, ஈஸியான எக்ஸர்சைஸு. ரொம்பவே ஓவர் வெயிட்டா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல மசில் மாஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். உங்களோட ஃபேட் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமா இருக்கும். இதனால பார்த்தீங்க அப்படின்னா, பிளட் பிரஷர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். மசில் வந்து உடம்புல ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட போன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து மசில் தான் வந்து போன வந்து புரொடெக்ட் பண்ணும். நம்ம ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செய்றோம், குதிக்கிறோம், உட்கார்றோம், எந்திரிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து மசில் அதிகமா இருந்தது அப்படின்னா, அது அந்த பிரஷர வந்து நீ மேலயோ, நீ ஜாயிண்ட்ல இந்த மாரி இடத்தெல்லாம் வந்து அதிகமா காட்டாது. அப்ப அதுக்கு நமக்கு மசில் மாஸ் தேவை. நீங்க ரொம்ப ஒபிசிட்டியா இருக்கிறீங்க அப்படின்னும்போது, நேச்சுரலாவே நமக்கு வந்து உடம்புல ஃபேட் தான் அதிகமா இருக்கும். உங்களோட மசில் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்ப நம்ம ஒரு பிகினரா எக்சர்சைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, எந்த மாரியான எக்ஸர்சைஸ்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா, நார்மலா எடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ப்ரொஃபஷனலான ட்ரெய்னர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வந்து சிம்பிளான எக்ஸர்சைஸா தான் இருக்கும். ஆனா வந்து அவங்களோட ஃபிட்னஸ்க்கு அந்த எக்ஸர்சைஸ வந்து பெர்ஃபெக்ட்டா செய்வாங்க. ஈஸியா வந்து அவங்களால செய்ய முடியும். அப்ப நம்ம ஒரு பிகினரா இருக்கோம். ஃபேட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்மளால செய்ய முடியல அப்படின்னும்போது, ஸ்டார்ட்டிங்கில நீங்க கண்டிப்பா வந்து வாக்கிங் போகலாம். வாக்கிங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நீ பெயின் வருது அந்த மாரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். கண்டிப்பா வந்து வாக்கிங் முடிஞ்ச அளவு ஷூ பார்த்தீங்கன்னா, நல்ல குஷனா இருக்கிற மாரி. இந்த கடைங்கள்ல போயிட்டு ரூ. 300 ரூ. 350 அந்த மாரி ரேட்ல இருக்கக்கூடிய அடியில பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். நீங்க ஷூ எடுத்தீங்கன்னாவே தெரியும். குஷனா இருக்கா இல்லையா அப்படின்னுட்டு. அப்ப அந்த மாரி ஷூலாம் அவாய்ட் பண்ணுங்க. அதெல்லாம் போட்டீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு இந்த பாத அடியில பெயின் வர ஆரம்பிக்கும். கூடவே சேர்ந்து நீ பெயின் வரும். இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, நல்ல ஷூவா பார்த்து ரொம்ப காஸ்ட்லியா இல்லன்னா கூட, நமக்கு ஏத்த அளவு ஒரு ஷூ எடுத்து நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாட்டம்லாம் வந்து நல்ல குஷனா இருக்கணும். அதுதான் நல்ல லைஃப்பும் வரும். ரேட் வந்து ஆவரேஜா இருக்கிற மாரி உங்களுக்கு ஏத்த மாரி பார்த்து ஷூ வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வாக்கிங் ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸோ, 20 மினிட்ஸோ வாக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. வாக் பண்ணுங்க. ஏன்னா வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும்போது, மத்த எந்த ஆக்டிவிட்டியும் வந்து ஈஸியா நம்மளால செய்ய முடியாது. இப்ப வாக்கிங் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, வாக்கிங் முடிச்சுட்டு லைட்டா வந்து மொபிலிட்டி எக்ஸர்சைஸ் நம்ம செய்யலாம். ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து நின்ன இடத்துல நீங்க மேட் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டு, கீழ உட்காந்துட்டே நெக்க ரொட்டேட் பண்றது, ஷோல்டர் ரொட்டேட் பண்றது, அப்புறம் ஹிப்ப ட்விஸ்ட் பண்றது, உட்காந்துட்டு செய்யலாம், நின்னுட்டு செய்யலாம், சைட் ஸ்ட்ரெச் பண்றது. அந்த மாரி உங்களோட ஜாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ற மாரி, மசில்ல மொபிலிட்டி அதிகப்படுத்துற மாரியான எக்ஸர்சைஸ்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா,
இது வந்து உங்களோட உடம்போட மொபிலிட்டி வந்து அதிகப்படுத்தும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நார்மலா ஆ ஐசோமெட்ரிக் ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மூவ்மெண்ட்டுமே இல்லாம. இப்போ பிளாங்க் எக்சர்சைஸ் செய்றோம் அப்படின்னா, பிளாங்க்கு, எல்போ பிளாங்க்கு இல்லன்னா வந்து கைய நேரா வச்சுட்டு பிளாங்க் நம்ம செய்யலாம். இப்போ இந்த பிளாங்க்ல வந்து ஹோல்டு பண்ணலாம். ஒரு 10 செகண்ட்ஸோ, 20 செகண்ட்ஸோ இடையில ஒரு 2 செட், 3 செட் அந்த மாரி செய்யலாம். இடையில வந்து ஒரு 10லேருந்து 20 செகண்ட் வந்து ரெஸ்ட் விட்டு, இல்ல 1 நிமிஷமாவது ரெஸ்ட் விட்டு, ஃபர்ஸ்ட் வந்து உடம்ப வந்து அடாப்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹிப் பிரிட்ஜ் இந்த மாரி எக்சர்சைஸ் செய்யலாம். நீங்க வந்து ஹிப்ப வந்து மெதுவா படுத்துட்டு ஹிப்பு ரைஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து உங்களோட கோர் மசில் இதெல்லாம் வந்து ஓரளவு ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும். ப்ளஸ்ஸு அப்புறம் ஏதாவது வால் இருக்கு அப்படின்னா, வால் புஷ்அப்ஸு இந்த மாரி வந்து ஒரு பேசிக்கா நம்ம ரொம்பவே வந்து மசில் அதிகமா யூஸ் பண்ணாம, ஜாயிண்ட்ஸ் ப்ரெஷர் அதிகமா குடுக்காத எக்ஸர்சைஸ வந்து அ செய்ய பாருங்க. இது வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷன வந்து அதிகப்படுத்தும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாகறதுனால, உங்களோட கேலரி வந்து பர்ன் பண்றதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே சேர்த்து டயட்ட வந்து ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும்போது, நம்ம அதிகமா வந்து எக்ஸர்சைஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நெறைய ரிஸ்க் நீங்க சரியா செய்யல அப்படின்னும்போது மசில்ல இன்ஜுரி ஆகும். நீல பெயின் வரும். இந்த மாரிலாம் இருக்கிறதுனால, ஃபுட்டுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதிகமா ஜங்க் ஃபுட்ஸ வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எப்படி கார்லேட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத பத்திலாம் நான் ஏற்கனவே என்னோட சேனல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். அது சம்மந்தமா ஏதாவது டவுட் அப்படின்னா என்னோட சேனல்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம ப்ராப்பரா நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட்லேருந்து ரொம்பவே கம்மி பண்ணி எடுக்கக்கூடாது. இப்ப நம்மளோட ஆக்டிவிட்டிய பொறுத்து பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்றது வந்து, நீங்க ஒரு நாளைக்கு சும்மா எந்த வேலையுமே செய்யாம சாப்பிட்டுட்டு தூங்குறீங்க அப்படின்னாவே, நம்மளோட ஹார்கான்ஸ் எல்லாம் செயல்படுறதுக்கே வந்து இவ்வளோ கலோரி தேவை அப்படின்னு இருக்கு. அத விட கம்மியா நம்ம போக்கூடாது. நம்ம ஆக்டிவிட்டிக்கு ஏத்த மாரி கலோரிய வந்து கேலரி டெஃபிசிட்ல எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து எக்ஸஸா உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்ட எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட ஆக்டிவிட்டிக்காக. அப்ப நம்மளோட ஃபேட் வந்து சீக்கிரமா குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் டயட் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னுவாங்க. இதுல வந்து புரோட்டீன்ஸு, ஃபைபரு, அப்புறம் ஃபேட்டு, குட் ஃபேட் வந்து நம்ம உடம்புக்கு அ ரொம்பவே தேவை. ஏன் அப்படின்னா, இது நம்மளோட ஜாயிண்ட்ஸோட மொபிலிட்டிலாம் அதிகப்படுத்துறதுக்கு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, குட் ஃபேட் வந்து ரொம்பவே அவசியம். விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா நீங்க நார்மலா கலோரி கால்குலேட் பண்ணி, ப்ராப்பரான ஒரு டயட்ட எடுத்தீங்க அப்படின்னா, கிராஜுவலா வந்து உங்களோட வெயிட்ட வந்து குறைக்க பாருங்க. இது ஒரே நாள்ல வந்து இந்த கிராஸ் டயட் எடுத்து வெயிட் குறைக்கலாம். ஒரு 10 டூ 15 டேஸ்ல வந்து ஈஸியா குறைச்சிடலாம். அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப ஒபிசிட்டியா இருக்கும்போது நார்மலாவே ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் புவரா தான் இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் கண்டிப்பா. அப்ப நீங்க இந்த கிராஸ் டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு தப்பான வழி. நீங்க ப்ராப்பரா கிராஜுவலா கம்மி கம்மியா நம்ம வீக்குக்கு ஒரு 1/2 கிலோ அந்த மாரி குறைஞ்சா கூட போதும். இதுவே கொஞ்சம் அதிகம் தான். ஒரு மாசத்துக்கு 1 கிலோ அந்த மாரி நீங்க குறைச்சீங்க அப்படின்னா கூட, ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்ல இந்த மாரி சின்ன சின்ன எக்ஸர்சைஸு, ப்ளஸ் ப்ராப்பரான டயட்டு, அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்றது, தண்ணி போதுமான அளவு குடிக்கிறது, அதுக்கப்புறம் ப்ராப்பரான ஸ்லீப்பிங் ஹேபிட்டு. ஏன்னா வந்து நைட்ல சரியா தூங்காததுனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னாலேயே நெறைய பேருக்கு வெயிட் லாஸ் நடக்கிறதே இல்ல. அப்படின்னு சொல்லி அந்த டிப்ரஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னாவே வெயிட்டு குறைக்கவே முடியாது. அப்ப ஒரு நல்ல மனநிலையில இருங்க. வெயிட் குறைக்கிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருங்க. இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா 100% வந்து உங்களோட வெயிட்ட வந்து உங்களால குறைக்க முடியும்.